டைட்டானிக் ஷிப்பே முழுகினாலும் எப்படி லாஸ்ட்ல ஹீரோயின் கையை பிடிச்சி மேலே வந்துட்டாங்களோ அந்த மாதிரி தனுசு ராசி நண்பர்களுக்கு அந்த டைட்டானிக் ஷிப்ல இருக்கக்கூடிய ஹீரோ மாதிரி எவனோ ஒருத்தவங்களாவது காப்பாற்றுவோம். சில இடங்கள் நம்ம வேலைக்கு போனாலும் சம்பளமே கொடுக்க மாட்டானுங்க. அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது என்னன்னா அப்படிப்பட்ட விஷயங்களை பண்ண வேற ஊருக்கு போகணும், வேற நாட்டுக்கு போகணும், இல்லை வேற ஸ்டேட்டுக்கு போகணும். அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது எதிர்பாராத துட்டு, எதிர்பாராத மணி இது எல்லாம் வரும். அதாவது என்ன, பசங்க மூலியமா வர வேண்டிய பணம், பேங்க்ல இருந்து நீங்க கிளியரன்ஸ் ஆகி வர வேண்டிய பணம், அரியர் பணம், லாட்ரி பணம், அவங்க கடன் எக்ஸ்ட்ரா வட்டிக்கு வாங்கியிருக்கிற கடன்லாம் க்ளோஸ் ஆகும், கிரெடிட் கார்டு எல்லாம் க்ளோஸ் ஆகும். இவங்களுக்கு பண வரவு தாராளமா இருக்கும். ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் கூட வரும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கசகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ் ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். 2026 தமிழ் புத்தாண்டு மக்களுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சொல்லுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு உங்க எல்லாருக்குமே செல்வ செழிப்பா, சந்தோஷமா, ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. இந்த பராபவ ஆண்டுங்கிறது பொதுவாக 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இந்த ஆண்டுடைய பலன்கள் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இருந்தாலுமே இந்த பராபவம் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் ஒன்ஸ் வருது. அதுல மெயினான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி குரு ரெண்டுமே திரிகோணத்துல மாட்டுவதுங்கிறது சராசரியா 30 to 32 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்கா குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது. அப்போ ஸ்தான பலனா அந்த இடத்த கண்டிப்பாக கெடுத்தே ஆகும். ஆனால் இந்த வருஷம் அதுலேருந்து ஒரு ரிலீஸ் மாதிரி, அதாவது அந்த குருவுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. பல பேருக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 12 ராசிகளில் பணம் எப்படி இருக்கும், ஃபேமிலி எப்படி செட் ஆகும், எவ்வளோ மார்க் வாங்குவாங்க, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகுமா, லவ் கன்ஃபார்ம் ஆகுமா, நிறைய பேர் கடன் தீருமா, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஸ்பெஷலாக எக்ஸாம்ஸ்ல கொடுக்கக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு நீட் ஆகட்டும், பல விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பா ஒவ்வொரு ராசி ரீதியா போயிடலாம். கண்டிப்பா. தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும்? ஒரே விஷயம் தான்மா, தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க பார்த்துக்க வேண்டியது, தாயாருடைய உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும், வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ரெண்டாவது, வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சண்டை, வாக்குவாதம், பேங்க்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு, அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு, ஜப்தாகிறது, என்பி ஆகிறது, குழந்தைகளோட உடனைகள், இது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு அக்கறையாக இருக்கக்கூடிய நிலைமைகள் தான். 4ஆம் இடத்துல சனி, அஷ்டமத்தில் குரு, காம்பினேஷன் இஸ் நாட் குட். உண்மை சொல்லலாம் அதுதான். ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாத்துலேருந்தும் உங்களுக்கு கடவுள் ஒரு ஜோக்கர் சீட்டை லாஸ்ட்டில் கொடுத்து கட்டை அப்படியே மாற்றி ஜெயிக்க வைக்கிறான்னா பிகாஸ் ஆஃப் ராகு தான். ராகு போய் உட்கார்ந்துருக்கிற இடம் 3ஆம் இடம், அசாத்தியமான வலிமையும் பலத்தையும் கொடுக்குறது. அதனால கண்டிப்பா உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கறது. அதனால உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி நீங்க அப்படியே அதுல இருந்து மேல வந்துட்டு இருப்பீங்க. டைட்டானிக் ஷிப்பே முழுகினாலும் எப்படி லாஸ்ட்ல ஹீரோயின் கையை பிடிச்சி மேல வந்துட்டாங்களோ அந்த மாதிரி தனுசு ராசி நண்பர்களுக்கு அந்த டைட்டானிக் ஷிப்ல இருக்கக்கூடிய ஹீரோ மாதிரி எவனோ ஒருத்தவங்களாவது காப்பாற்றுவான். அது வேணா சொல்லலாம். அஷ்டமத்துல குரு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது நிறைய பேருக்கு கேஸு, நிறைய பேருக்கு மெமோ வர்றது, சில பேருக்கு நோட்டீஸ் வருது, அனிமா வீட்டுக்கு வர்றது, இன்னும் சில பேருக்கு தேவையில்லாத அரெஸ்ட்டு, சில பேருக்கு யாரோ பண்ண குற்றத்துக்கு போய் நான் பதில் சொல்லணுங்கிற மாதிரி விஷயங்கள். மெயினாக என்டர்பிரனர்ஸ், கார்பரேட் லெவலில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே தயவுசெய்து அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துங்க. பேங்க் மூலியமாக ப்ராப்ளம் வரும், யாரோ கூட வேலை செஞ்ச சபார்டினேட்ஸ் மூலியமா ஏதாவது ஒரு ட்ரப்போம். மெயினாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், தனுசுல பிறந்த எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத இஷ்யூங்களில் கவனமாக இருக்கணும். பசங்களுக்காக நிறைய செலவுகள் செய்கிற மாதிரி வரும், அதிகமான செலவு, சுப விரயங்களா இருக்கும், ஆடம்பர விரயங்களா இருக்கும், இருக்கிறதே மறுபடியும் வாங்குற மாதிரி. பசங்களுடைய படிப்புக்காக செலவு, எஜுகேஷனுக்காக செலவு, ரொம்ப அதிகமாக நம்ம உழைக்கிற மாதிரி இருக்கும். சில இடங்கள் நம்ம வேலைக்கு போனாலும் சம்பளமே கொடுக்க மாட்டானே. அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது என்னன்னா அப்படிப்பட்ட விஷயங்களை பண்ண வைப்பார். அதான் என்ன, வேற ஊருக்கு போகணும், வேற நாட்டுக்கு போகணும், இல்லை வேற ஸ்டேட்டுக்கு போகணும், வேற மொழி பேசக்கூடிய சமூகத்தின் பக்கத்தில் நம்ம உட்காந்துக்கணும். அப்போ யுவர் திங்ஸ் ஆர் நார்மல். ஒரே விஷயம் தான்மா, ஜாதகத்தில் இவ்வளோ கடுமையான கிரகங்கள், நல்ல கிரகங்கள், சுப கிரகங்கள் போய் மறையும் போது ஒரே பரிகாரம் தான். எந்த அளவுக்கு நீங்கள் சுவாமிக்கு விரதம் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. குருமாரில் எடுத்துங்க, சாய்பாபாவை எடுத்துக்கங்க, ராகவேந்திரரை எடுத்துக்கங்க. வியாழக்கிழமை இல்லையா திங்கக்கிழமை மத்தியானம் நீங்கள் சாப்பிடாதீங்க, காலையில் நைட்டும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க. இது பயங்கர பரிகாரம். இது பண்ணுற ஒரு வேலை சாமானிய வேலை கிடையாது. ஒன்றும் இல்லை, ஒரு 5 வாரம் பண்ணும்போதே உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் அப்படியே ஸ்லோவாக கம்மியாகிறது தெரியும். மூச்சே விட முடியலங்கிற நிலைமையில நல்லா மூச்சு விட ஆரம்பிச்சிருவான்.
ஓ ரைட் ஓகே இப்போ நான் பழிச்சிருவேன் அப்படிங்கிற தைரியம் வந்துடும். அதனால விரதம் இருக்கும்போது அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கர்ப்பிணியா இருக்காங்க, இல்லை வீட்டில் பெரியவங்களா இருக்காங்க, அப்போ அவங்க விரதம் இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், காலையில நைட்டும் வந்து உப்புமா மாதிரி சாப்பிட்டுக்கலாம். உப்பு போடக்கூடாது, காரம் போடக்கூடாது. போடாமல் மத்தியான நேரம் சாப்பிட முடியாமல் இருந்தால், சாப்பிடாம இருந்தால் பெரிய. ரெண்டாவது, சரி நீங்கள் என்ன பண்ணணும், அன்னதானம் செய்யணும். திங்கக்கிழமை மத்தியானம் தயிர் சாதம் தானம் பண்ணணும். யாருக்கு பண்ணணும், பெண்களுக்கு தானம் பண்ணணும். ஒரு 5 பேர் பெண்களுக்கு அடுத்த 1 வருஷத்துக்கு இல்லை அட்லீஸ்ட் ஒரு பொட்டணமான வாங்கி கொடுங்க, தப்பே கிடையாது. பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக அவங்க ருசிப்பாங்க. இதில் என்னென்னா, அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது எதிர்பாராத துட்டு, எதிர்பாராத மணி, இதெல்லாம் வரும். அதாவது என்ன, பசங்க மூலியமாக வர வேண்டிய பணம், பேங்க்லேருந்து உங்கள் கிளியரன்ஸ் ஆகி வர வேண்டிய பணம், அரியர் பணம், லாட்ரி பணம், புரியுதா, இன்சூரன்ஸ் பணம், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள். சில பேருக்கு செகண்ட் ஹேண்ட் வீடு, செகண்ட் ஹேண்ட் வண்டி, ஜப்தான நகைகள், இதெல்லாம் வாங்கக்கூடிய தகுதி பிறக்கும். இப்போ செட்டில்மெண்ட் பண்ணி முடிப்பீங்க. நிறைய இடங்கள்ல கோர்ட்டில் வந்து பிரச்சனை ஓடின்னு இருக்கும், அவுட் ஆஃப் கோர்ட்டில் உட்காந்து செட்டில்மெண்ட் பண்ணி முடிக்கிறது. ஆனால் அஷ்டமத்தில் குரு போகும்போது ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய உறவுகள். உறவுகள்ங்கிறது ரொம்ப முக்கியம். தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்போ அந்த அளவுக்கு முக்கியம். இப்போ தப்பான ரிலேஷன்ஷிப்பு, தப்பான சேர்க்கை, தப்பான விஷயங்கள், இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. மெயின், உங்களால் முடிஞ்சுன்னா முடிஞ்சுன்னு சொல்லணும், முடியலன்னா முடியலன்னு சொல்லணும். இல்லைன்னா ஐயோ அவர் ரொம்ப நல்லவருங்கன்னு சொல்லி அவருக்கு நீங்கள் சிபாரிசு பண்ணி லாஸ்ட்டில் நீங்கள் போய் பணத்தை கட்டுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. லோன் அவங்களுக்காக வாங்கி கொடுப்பாங்க, லாஸ்ட்டில் அவன் ஓடி போயிடுவான். ரொம்ப சார், நானும் அவனும் நகையும் சதையும் மாதிரி சார், அவன் எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் தெரியும் சதையும் சேர்ந்து பிடிச்சிட்டு போயிடும். அதனால எல்லா இஎம்ஐ நீங்கள் கட்டுற மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். மெயினாக அண்ணன் தம்பி கூட நிறையா ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான பரிகாரம் நான் உங்களுக்கு ஒன்று தான் சொல்லியிருக்கேன், அன்னதானம் செய்வதுன்னு ஒன்று. இதை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்க. எல்லாத்துலேயுமே ஹெல்த் கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் மெயினாக அஜீரண கோளாறு, அடிவயிறு, இந்த மாதிரி விஷயங்கள்ல சத்து கவனமாக இருக்கும். கண்டிப்பா. இப்ப அடுத்தவங்களுக்காக பணம் வந்து விரயமாகும் சொல்லியிருக்கீங்க. அவர்களுடைய பண வரவு எப்படி இருக்கும், அவர்களுடைய கடன் தொல்லை அப்படின்றது நீங்குமா? அவங்க கடன் எக்ஸ்ட்ரா வட்டிக்கு வாங்கியிருக்கிற கடன்லாம் க்ளோஸ் ஆகும், கிரெடிட் கார்டு எல்லாம் க்ளோஸ் ஆகும். இவங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் கூட வரும். ஆனால் இது மற்றவங்களுக்காக அப்படின்னு போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாது, சப்போர்ட் பண்ணக்கூடாது. அதை மட்டும் பார்த்துட்டா போதும், ரெடி ஆகிடும். இப்போ மாணவர்களுடைய கல்வி அப்படின்றது இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? 85% நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னென்னா, சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய திங்கிங் வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டில், குழப்ப நிலை அடையக்கூடாது. ஃபிக்ஸ்டாக ஒன்றுன்னா ஒன்று, அதை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் போகணும். லாஸ்ட் மினிட்ல இது ஜாஸ்தியாக வருமோன்னு நினச்சி பயப்படுத்தி சம்மந்தம் இல்லாமல் படித்து அங்கே போய் இருக்கிறத கரெக்டாக எழுதாமல் இந்த மாதிரி குழப்ப நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டாவது, தனுசு ராசி நண்பர்கள் எந்த விதத்துலையுமே சரி பெரியவங்களை அவமானப்படுத்தாமல் பார்த்துக்கிறது, பெரியவங்களுடைய சாபத்தை வாங்காமல் இருக்கிறது இந்த டைமில் ரொம்ப நல்லது. அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது சாபம் கொடுத்தாங்கன்னா பயங்கரமாக வேலை செய்யும். அதனால் தயவுசெய்து பெரியவங்களும் சரி முடிஞ்ச அளவுக்கு பசங்களை திட்டாதீங்க, பெரியவங்களை கரெக்டாக கவனமாக யூஸ் பண்ணிங்க, நல்லா இருப்பீங்க. இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது? அதாவது பசுமாடுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தான தர்மங்கள் பண்ணுறீங்களோ, அகத்திக்கீரை தானம் பண்ணுறது, மெயினாக பௌர்ணமி அன்னைக்கும் அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கும் போய் பசுமாடு தரிசனம் பண்ணிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஓரளவுக்கு எனக்கு காசு பணம் இருக்குன்னா ஒரு குட்டி வெள்ளியில் பசுமாடு வாங்கி எங்கேயாவது மடங்களுக்கு தானம் பண்ணலாம். அங்கே பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனர்களுக்கு, வேதம் படித்த பிராமணர்களுக்கு நீங்கள் தானம் பண்ணும்போது தனுசு ராசி நண்பர்களுக்கு கெட்ட பலன்கள் அப்படியே 50% மாறும். இனி எனக்கு கொஞ்சம் பணம் இருக்குன்னா நீங்கள் ஒரு பசுமாடை வாங்கி தானம் பண்ணலாம். பணமே இல்லை சார் எங்கிட்ட, நான் சுத்தமாக ரொம்ப கஷ்டப்படுறேன்னா மாட்டு தொழுவத்தில் போய் 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு வரணும். திங்கக்கிழமை மத்தியான நேரம் ஒரு மணி நேரம் நெக்ஸ்ட் 1 இயருக்கு பராபவாண்டு முடிகிற வரைக்கும் மாட்டு தொழுவத்தில் போய் ஜம்முன்னு பசுமாடு உட்காந்துருக்கும். நீங்கள் ஐயோ நாறுதேன்லாம் தயவுசெய்து நினைக்காதீங்க, இது பெரிய ஒரு கிஃப்ட் உங்களுக்கு. அதாவது இந்த பரிகாரம் நான் சொல்கிறதுக்கே நான் பெரிய ஒரு கொடுத்து வச்சுருக்கணும். அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். அது அந்தளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த டைம் பில்ல வந்து டக்குன்னு குழந்தெல்லாம் பிறக்கும். அந்த பசுமாட்டு தொழுவத்தில் போய் உட்காந்துட்டு வருவாங்க, 3 மாதத்தில் டக்குன்னு அந்த ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகிடுவாங்க. குருஸ்தானம் அதிகமாக வேலை செய்யும் போது, அஷ்டமத்தில் குரு உட்காரும்போது மாட்டு தொழுவத்தில் போய் உட்காந்திங்கன்னா லைஃப் மாறும். பிலீவ் மீ, இட் வில் ஹேப்பன். கண்டிப்பா. இவர்களுக்கு இந்த பீரியட்ல 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கும்? 80% கொடுக்கலாமா. ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா 60% கொடுக்கலாம். ரொம்ப கவனமாக இருக்கும். கண்டிப்பா. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நீங்க மேசம், ரிஷபம், மிதுனம், மகரம் ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த வருடத்தை பெண்களுக்கான வருடம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா சந்திரன் வந்து குரு வீட்டில் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயங்கள் எல்லாமே பெண்களுக்கு நடக்கும். 80% பெண்களுக்கு அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். இந்த லவ் எப்படி எந்த ராசிக்காரர்களுக்கு சக்சஸ் ஆகும்? ஜெனரல் லவ் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னா மெயினா
ஜூனுக்குள்ள பார்த்தோம்னா துளாராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசி நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா லவ் கன்ஃபார்மா நடக்கும். அது கல்யாணமா கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஜூனுக்கு அப்புறம்னா அது பெருசா நிலைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அதனால அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்றது தான் பெட்டர். கண்டிப்பா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இப்போ போன வருடம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நெறைய டிவோர்ஸ் கேஸஸ் வந்து நெறைய அப்ளை ஆயிருக்கு. பெரிய பெரிய திரை பிரபலங்களுக்கு முதற்கொண்டு டிவோர்ஸ் ஆயிருக்கு. ஏன் இந்த டிவோர்ஸ் அப்படின்றது அதிகமாகுது? வரக்கூடிய ஜெனரேஷன்ல அது குறையறதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஜென்ரேஷன் இன் ஜென்ரல் பார்க்கும்போது நானா நீயாங்கிற போட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கு. படிப்பறிவுங்கிறது எல்லாருக்குமே அதிகமா இருக்கு. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அதிகமா இருக்கு. அதனால வந்து என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோங்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ எல்லாருமே கிராமப்புறங்கள்ல இருந்தோம்னா அவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை கிடையாது. மோஸ்ட்லி எல்லாருமே அட்ஜஸ்டபிள். நான் சொல்றது வந்து நான் என்ன சொல்லணும்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. புரிந்து நடந்துக்கக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது கிராமப்புறங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். அது எதனால் நடக்குதுன்னா ராகு கேத்துக்களுடைய பிளேஸ்மெண்ட் வந்து கெடுக்குது. ராகு கேத்துக்கள் காலபுருஷனுக்கு லாபஸ்தானத்தில் உட்காரும்போது 5ஆம் இடத்துல உட்காரும்போது கண்டிப்பாக பாதிப்புகள் அதிகமாக இருக்கும், டிவர்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து 5ஆம் இடம்ங்கிறது திரை பிரபலம், 5ஆம் இடம்ங்கிறது கலை இலக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், 5ஆம் இடம்ங்கிறது அரசியல். அதனால தான் கேது போய் உட்காரும்போது நிறைய அரசியல்வாதிகளுக்கு வந்து விசித்திரமான மரணங்கள் ஏற்பட்டது, நிறைய பேர் அரெஸ்ட் ஆகிறது, சில பேர் இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகி வேண்டான்னு சொல்லி நான் எம்பி ஆகிறேன்னு சொல்லி வேற ஒரு இதுக்கு போனது, இது எல்லாமே அந்த காம்பினேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஏகப்பட்ட பேருக்கு இந்த டிவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்தது. 5ஆம் இடத்துல கேது, காலபுருஷனுக்கு 5ஆம் இடம்ங்கிறது கலை அறிவியல் சம்மந்தப்பட்டது. அவங்களுக்கு அதனால தான் அது நடக்குதுன்னு சொல்லலாம். இந்த வருஷம் மெயினாக யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் மேஷம், சிம்மம், தனுசு, அதே மாதிரி கும்பமும் சரி கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்பில் கவனமாக இருக்கணும். டிசம்பருக்கு அப்புறம்னா கடகம், மகரம் இந்த 2 ராசிகளும் சரி கொஞ்சம் டிசம்பருக்கு அப்புறம் ஃபேமிலியில் டிவோர்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது பெட்டர். கண்டிப்பா. இப்ப அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 90s கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னமுமே திருமணமாகாம இருக்கு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா 40 வயது கடந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த திருமண யோகம் அப்படின்றது வருமா? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த திருமண யோகம்ன்றது ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சூப்பர், நல்ல கேள்விமா. அதாவது நல்ல கேள்வியை நல்ல விதமா கேட்கும்போது நல்ல ரிசல்ட் வரும். கன்னி ராசி நண்பர்கள், விருச்சிக ராசி நண்பர்கள், மகர ராசி நண்பர்கள், மீன ராசி நண்பர்கள், கடக ராசி நண்பர்கள், ரிஷபத்துக்கும் சேர்த்து கல்யாண பிராப்தம் அமோகமா இருக்கு. இந்த பராபவன்ல கண்டிப்பா கல்யாணம் ஆகும், தைரியமா இருக்கு. கண்டிப்பா. எந்தெந்த ராசி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த மாதிரி கல்யாணம் ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? மெயினா கும்பராசி நண்பர்கள், துலா ராசி நண்பர்கள், அதே மாதிரி தனுசு ராசி நண்பர்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது பெட்டர். கண்டிப்பா. இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி கடன் அப்படின்றது எல்லாருக்குமே அதிகமா இருக்கு. இந்த கடன் தொல்லை நீங்குமா? அவர்களுடைய தொழில்ல முன்னேற்றம் அடைந்து அந்த ப்ரமோஷன் கிடைச்சு இல்லைன்னா ஃபாரின் அந்த மாதிரி போய் அவர்களுடைய கடன் தொல்லைய நீக்குவதற்கான வாய்ப்பு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கு? மெயினா ரிஷபத்துக்கு, மீனத்துக்கு, மகரத்துக்கு, விருச்சிகத்துக்கு, கன்னிக்கு பிளஸ் கடகம், இவங்க அத்தனை பேருக்குமே தொழில், வேலை, முன்னேற்றம், ஃபேமிலி எல்லாம் செட் ஆகிடும், தெரியுமா இருக்கலாம். 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த ராசிக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பா அவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து நம்ம இதே மாதிரி பல நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம். நன்றி சார். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு கொண்டு ததாஸ்து. நன்றி.